சதாவதானின்னு சொல்லக்கூடிய தசாவதானி தன்னோட சக்திய மிக வீரியமா வெளிப்படுத்தும். அதே நேரத்துல ராணிக்கு கர்ப்பகால வயிறு தானா தெரிய ஆரம்பிக்கும். சுகப்பிரசவமும் நடக்கும். கண்டிப்பா இந்த 9 நாட்களும் சடங்க தள்ளி போட்டே ஆகணும். கொடுங்க மேடம். இதெல்லாம் பொம்மை பொம்மை. ஜான்சி மேடம் என்ன அவசரமா கிளம்பி வர சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொம்மை அக்காவை கொன்னவங்களை பத்தின ஆதாரம் எனக்கு கிடைச்சிரும், நீ நேர்ல கிளம்பி வான்னு அவசரமா சொன்னாங்க. நான் இங்க இருந்து போய் அவங்கள பாக்குறதுக்குள்ளாரே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அவங்க எதுக்காக இந்த போன் என்னாண்ட குத்து பத்ரம் பத்ரோன்னு சொல்லணும்? அப்போ இந்த போன்ல தான் ஏதோ ஒன்னு இருக்குது. ஆக்சிடென்ட்ல போனோட டிஸ்பிளே ஒடிஞ்சு கிடக்குது. என்ன பண்றது? போன் ஆன் ஆகுதான்னு பாப்போம். இந்த போன் ஆன் ஆச்சுன்னா ஜான்சி மேடம் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியும். ஆனா போன் ஆன் ஆகவே மாட்டேங்குது. ஜான்சி மேடம் பொழைச்சு வந்து என்னாண்ட உண்மையை சொன்னா மட்டும்தான் பொம்மி அக்காவை கொலை பண்ணது யாருன்னு தெரியும். ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? ஒண்ணுமே புரியலையே.